குட் மார்னிங் அத்தை. காலை வணக்கம் அத்தை. ஒரு நிமிஷம் என்கிட்ட பேச மாட்டீங்களா? இங்க மார்க்கெட்டா போயிட்டு வரியா அத்தை? உங்களை தான் கேட்கறேன். என்ன அத்தை பேச மாட்டேறிய? அத்தை பேசுங்க அத்தை. நான் ஜெயிலுக்கு போகாம வெளியில நடமாடிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ் அத்தை. நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு என்ன காரணமாக்கிறாத. மேல இறக்கப்பட்டோ உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சியோ நான் இது எதுவும் பண்ணல. எங்க அம்மாவும் உன் அம்மாவும் அழக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை நான் சும்மா விட்டுருக்கேன். இனியாவது திருந்தி உன் குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லபடியா வாழறதுக்கு வழிய பாரு. இனிமே இந்த அத்தை சொத்தை நீ எங்க வந்து பேசுற வேலை வச்சுக்காத. நான் இப்ப திருந்திட்டேன் அத்தை. மாறிட்டேன். முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அத்தை. ஓ மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? தனியாவா போறீங்க? ஒண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல. செந்தில் மச்சான் தான் இப்ப கூட இல்ல. திரு மச்சானும் சரவண மச்சானும் கூட தானே இருக்காங்க. இந்த வெயிட் எல்லாம் தூக்க மாட்டாங்களா அவங்க? அத்தை கொடுங்கன்னு சொல்றல. அந்த கூடைய கொடுங்க. கொடுங்க கொடுங்க அத்தை. கூடைய கொடுங்க. ஒண்ணும் தேவையில்லடா, நானே தூக்கிட்டு போயிடுவேன். சொன்னா கேளுங்க அத்தை. கொடுங்க அத்தை. நான் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ற ஆள் தான். இது கூட எனக்கு ரொம்ப ஈஸி. சொன்னா கேளுங்க அத்தை. கொடுங்க. வழியில வச்சு வம்பு பண்ணாத, பேசாம போயிடு. உதவி பண்ண வந்தவன வம்பு பண்ண வந்தேன்னு சொல்றீங்க. இப்ப நீ போறியா இல்லையா? நீங்க கொடுங்க அத்தை. விடுடா. யாருக்கு யார் அத்த? பாவம் பார்த்து ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டா திமிரி இருப்பா. எங்க அம்மாவே தொந்தரவு பண்றியா நீ? மச்சான் தொந்தரவுலாம் பண்ணல மச்சான். ஏய் போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவர் ஆடிட்டு இருக்க நீ. எங்க வீட்டு ஆளுங்களை தொந்தரவு பண்றது இன்னியோட நிறுத்திக்கோ. உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்டா. வண்டியில ஏறுமா. டேய் நீ இப்ப வேற எங்கேயோ போயிட்டு இருந்தல. பரவாயில்லடா, கிட்ட தானே நான் நடந்தே போய்க்கிறேன். கண்டவள வந்து உன்னை தொந்தரவு பண்றதுக்கா? வாமா வந்து வண்டியில